அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆகிஃப் வைப்ஸ். ஒரு குட்டி கேப் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நான் மந்தி செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 ஏலக்காய், 1 ஜாதி பத்திரி, 1 ஸ்டார் அனைஸ், 10 லவங்கம், 2 பட்டை. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட முழு மல்லி இருந்தால் முழு மல்லி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பவுடராக சேர்த்துக்கலாம். என்கிட்ட முழு மல்லி இல்லை, ஸோ நான் பவுடராகவே சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். இதை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அதில் இன்னும் ஒரு அரோமா வரும். அப்போதைக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் அரைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் 1 kgக்கு கொஞ்சம் கம்மியாக, அதாவது 3/4 படி பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்பைசஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, மல்லி பவுடர் தனி மல்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தனி மல்லி பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க. மற்றது ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு ஃப்ளேவரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பைசஸோடு போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். அப்போ ஓவர் ஸ்பைசஸ் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மந்தி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நல்லா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் குட்டி குட்டியாக ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய பல் பூண்டு இருந்தால் அதில் ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பிரிஞ்சில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 3 பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம சில்லி பவுடர்லாம் போட மாட்டோம். இந்த பச்சை மிளகாவோட ஸ்பைசஸ் தான் இதில் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒரு 4 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அந்த மாதிரி வதக்க வேணாம். இது லேசாக கலர் மாறினாலே போதும். அந்த மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மந்திக்கெலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா நீங்கள் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் உங்களுக்கு அரிசி உடையாமல் நல்லா முழுசாக கிடைக்கும். அதேமாதிரி அதோடய ஃப்ளேவரும் அதோடய டேஸ்ட்டும் மந்திக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கி அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனல் க்ரோ ஆகாது. ஸோ நீங்கள் போடுற லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பைஸ் மசாலாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா தான் உங்களுக்கு மந்திக்கே ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டே கொடுக்கும். நெக்ஸ்ட் இதோட ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ட்ரை லெமன் சேர்த்துக்க போகிறோம். ஒரே ஒரு ட்ரை லெமன் சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இதோட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலாலாம் நல்லா பிரண்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் 3/4 படி ரைஸ்க்கு 1.5 படி தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நான் 1 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மந்தியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி ரொம்பவும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்ததுனால நான் சின்ன சின்ன பீஸாகவே எடுத்துக்கிட்டேன். இப்போது சிக்கனை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ளேமை ஹையில் வச்சு மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சிக்கனை ஒரு 50% வேக வச்சு சிக்கனை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துடணும். அப்போ தான் அந்த சிக்கனோட ஃப்ளேவர்லாம் அந்த ரைஸில் இறங்கி அதோட ரைஸே அதோட ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அந்த சிக்கனை எடுத்து அதில் தனியாக மசாலா போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போது ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு
ஒரு 15 மினிட்ஸ் திருப்பியும் மூடி போட்டு நல்லா கொதி விடணும். சிக்கன் வந்து ஒரு 50% வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கணும். இப்போது 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா கொதிக்குது. சிக்கனும் 50% நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அந்த அரைச்சி போட்ட ஸ்பைசஸோட ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருக்குது. இப்போது சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது சிக்கன்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரைஸை போட்டுடலாம். ரைஸை போடும்போது உடையாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போது லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் உப்பு போட்டால் அப்படியே திப்பியாக நிற்கும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போது மூடி போட்டு ரைஸ் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த சைடு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சோம்ல ஸ்பைஸ் மசாலா, அதுலேருந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில்லி பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் புழிஞ்சு இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் வேணும்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இதில் டொமேட்டோ சாஸ் சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் 1 by 1 நல்லா தடவி எடுத்துக்கலாம். இந்த சைட் பாருங்கள், ரைஸும் வாட்டரும் நல்லா சரிசமமாக வந்துருச்சு. ரைஸில் நல்லா உடையாமல் முழுசாக அழகாக வந்திருக்கு. இப்போ இதை கிண்டும் போது நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக கிண்டுங்க. போட்டு நல்லா கிண்டிட்டிங்கன்னா அப்புறம் ரைஸ்லாம் உடஞ்சிரும், குழஞ்ச மாதிரி போயிடும், நல்லா இருக்காது. இப்போ இதை சின்ன பர்னருக்கு அப்படியே மாற்றிடணும். பெரிய பர்னரில் வச்சுருந்திங்கன்னா சின்ன பர்னருக்கு வச்சு ஃபுல்லாக லோவில் வச்சுட்டு ஃப்ளேமை அதை அப்படியே தம்மில் போட்டுருங்க. அதை வந்து டச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோழி ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருந்த கோழியை வந்து அப்படியே அதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து இந்த பக்கம் ஃப்ரை ஆகிற டைமில் எனக்கு வந்து அங்கே தம்மும் வந்து ஆயிடுச்சு. ரைஸ் வந்து ஃபுல்லாக தம் ஆகிடுச்சு. இப்போது சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ரைஸ் மேலே 1 by 1 அடுக்கி வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து பெரிய பெரிய பீஸ் சிக்கன் எடுத்துருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி சிக்கன் வந்து உடையாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்படியே 1 by 1 எடுத்து அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு ரைஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு பாதாம், முந்திரி, திராட்சை, என்கிட்ட வந்து பாதாம் இல்லை ஸோ நான் போடல. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய்யோட அந்த வாசனை, முந்திரியெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரைஸு, அதில் அப்படியே வந்து அழகாக தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு மந்தி, சூப்பரான ஜூஸியான மந்தி ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் இந்த மந்தியை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜும்மாவோட டைம் ஆகிட்டதுனால நான் கடகடன்னு அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுகிறதுக்கு போயிட்டேன். இப்போ தொழுதுட்டு வந்து பார்த்தோன்னா அப்படியே செம்மையாக மந்தி மணத்துச்சு, சூப்பராக இருந்துச்சு மந்தி. இப்போது நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சிக்கனெல்லாம் அப்படியே கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு நான் அப்படியே எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள்.
எடுக்கும்போதே அவ்வளோ டெம்டிங் ஆச்சு எங்களுக்கெல்லாம். இனிமேல் கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரைஸ்லாம் உடையாமல் எவ்வளோ ஜூஸியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த மந்திக்கு சைடிஷாக நான் வந்து டொமேட்டோ சட்னி, க்ரீன் சட்னி, மயோனைஸ் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தேன். ஜும்மாக்கு டைம் ஆகிட்டதுனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்ஷால்லா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் எல்லோரும் ஜும்மா தொழுது முடிச்சுட்டு இந்த மந்தியை ஒரு கட்டு கட்டிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக ஒரு குல்ஃபியை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ஆக்கிப் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.